ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல ஓய்வு நாள்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவர் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத கர்த்தர் அப்பா. எங்களுக்கு பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வானத்தின் பூமியும் உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒத்தாசை வரும் ஆண்டவரே, பருவதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பூமியை படுத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகளை மாற்றுங்க. இந்த திருவிருந்த நாளில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பண்படுத்துங்க. கர்த்தாவே எங்களுடைய குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களை ஒரு விஷயம் மன்னித்தள்ளுங்க. இந்த நாள் உம்முடையது ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை ஆண்டவர் கழுவுங்க, ஒரு விஷயம் எங்களை சுத்திகரித்தள்ளுங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்டட்டும். கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்தெடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆரம்பம் ஆண்டவரே முடிவு வரைக்கும் திருப்பிரசனம் தாக்கி வழி நடத்தட்டும். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேளுங்க, பதில் தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உங்கள் நாமத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை இதுவரை நடத்தின ஆண்டவரே இனிமே எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கூடி துதிக்க செபிக்க ஆராதிக்க அப்பா நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றின போல ஆண்டவரே எங்களையும் இந்த நாட்களில் நெருக்கடியிலிருந்து எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு நன்றி, உங்கள் நாமத்துக்கு சோதரம். உண்மை உயர்த்த எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆண்டவரே சோதரம் உமது சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருகிறது நீர் ஆண்டவரே. ஆண்டவரை எல்லாத்தையும் செய்து முடிக்க ஆண்டவரை நீர் லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரை உங்கள் துணை இல்லாமல் எங்களுக்கு வேறு ஒன்று துணை எதுவுமே இல்லை. எங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா தீமையிலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கணும். உங்கள் ரத்த கோட்டைகளை எங்களை மறந்து கொடுங்க ஆண்டவரே. உங்கள் நாமத்துக்கு நன்றி, உங்கள் நாமத்துக்கு சோதரம் அப்பா. இயேசு நாமத்தில் வேண்டி ஜீவனில் அவருக்கு நல்ல ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாறை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உன் யோசனையால் தகர்த்தீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடனிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால்
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினது போல ஆண்டவரே எங்களையும் நீர் காக்கிற ஜீவனுள்ள தேவனப்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை இதுவரை நடத்தின ஆண்டவரே இனியும் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே உண்மை உயர்த்துவதற்கு ஆண்டவரே சோதரம் எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சோதரம் சோதரம் ஆண்டவரே நன்றி அப்பா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மது நீரே ஆறுதல் மழை நீரே, அக்கினி மது நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இல்லைன்னு வெளிச்சம் நீரே. ஆமென் ஆண்டவரே. இக்கட்டில் துணை நீரே, இரவினு வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி கடவுள் அவருக்கு நன்றி சொல்லுங்க. சும்மா தூங்காதீங்க வந்துட்டு நன்றி. துயமிக்கும் மருத்துவரே என் துதிக்கே பாத்திரரே. ஆமென் ஆண்டவரே. துயமிக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கே பாத்திரரே. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. ஆமென் ஆண்டவரே. என் பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையில் என் சாபங்கள் உடைந்ததை. ஆமென் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஆமென் ஆண்டவரே. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென் ஆண்டவரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உன் அன்பை ஊற்றினீரே. ஆமென் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி தந்து உன் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. உமது சமூகத்தில் எப்போதும் ஆண்டவரே காலையிலும் மாலையிலும்
இந்த ஆராதனை ஆண்டவரே அப்பா செய்து நடக்கிறதற்கு நீர் எங்களுக்கு உதவிகளை செய்தது நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு போதுமான பலத்தையும் சுகத்தையும் நீர் தந்ததற்கு நன்றி அப்பா. இதுவரை நடத்தின ஆண்டவரே இனியும் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தேன் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே இந்த அடிமைகளுக்கு நீங்க தந்ததுக்கு நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். இப்போது எப்போதும் சதா காலமும் இந்த உலகத்துல நீர் ஆண்டவரை உயிரோடு இருக்கிற தேவனப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். எப்போதும் எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே உங்க நாமத்துக்கு நன்றி, உங்க நாமத்துக்கு சோதரமப்பா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருப்போம். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்த ஆமென் ஆண்டவரே. சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்தவர்கள் ஆண்டவரே கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே என்னை கைவிட மாட்டேன் என்று, நீர் பாய்ச்சி காப்பாற்றுவீர் என்னை கைவிட மாட்டேன் என்று. நான் வாழ்ந்திடும் அறிகுறி தோன்றுவோம் வாய்க்கால வருபவரே ஆமென் ஆண்டவரே. நான் வாழ்ந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்கால வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆமென் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றே. இந்த யுத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கினே, இந்த ஏத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கினே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை
ஜீவனுள்ள தேவனே உங்கள் நாமத்துக்கு நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரே சரீரத்தில் பலத்தையும் சுகத்தையும் வந்து இதுவரை நடத்தின எங்கள் அன்பு தெய்வமே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை எப்போதும் மறவாமல் எங்களை நினைக்கிறவரே உங்கள் நாமத்துக்கு நன்றியப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவனே நீ ஒரு நாளும் தூங்குவதில்லை, ஒரு நாளும் உறங்குவதில்லப்பா. ஆண்டவரே கண்ணீர் இமை போல எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது ஆண்டவரே கண்ணில் எங்களை வைத்து கண்ணீர் மணி போல எங்களை காக்கிற எங்கள் தேவனே உங்கள் நாமத்துக்கு நன்றி. ஆண்டவரே சோதரம் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லா தீமையிலிருந்து கட்டுகளிலிருந்து பிரச்சனையிலிருந்து எல்லா விதத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களை தலைகளை நிமிர செய்பவரே உங்கள் நாமத்துக்கு சோதரம், உங்கள் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துங்களப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமத்தில் இன்னும் ஆண்டவரே எங்கள் சத்தத்தை எங்கள் ஜீவனை உயர்த்த நீ எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் உங்களை ஆண்டவரே உயர்த்துகிறோம். நீ பெருகவும் நாங்கள் சிறுவோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமத்தில் ஆண்டவரே இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் உம்மை உயர்த்த எங்களை நீங்கள் தான் எடுத்து பயன்படுத்தணும். உமது கரத்தில் ஆண்டவரே குயவன் கையில் நாங்கள் ஒரு களிமண் போல, உமது கரத்தில் நாங்கள் ஆண்டவரே களிமண் போல எங்களை பெசஞ்சி உருவாக்கி எங்களை உடைத்து ஆண்டவரே நீர் தான்ப்பா வல்லமையாக எங்களை எடுத்து பயன்படுத்தணும். உங்கள் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உங்கள் நாமத்துக்கு கோடான கோடி சோதரமப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினை இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென் ஆண்டவரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே தடைகளை உடைத்து எங்களுக்கு முன்பதாக போகிற எங்கள் ஆண்டவரே எங்களை எப்போதும் ஆண்டவரை பாதுகாத்து நடத்தி செல்கிறவரே உங்கள் நாமத்துக்கு நன்றியப்பா. மறவாமல் எங்கள் மீது கண்ணை வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துகிற ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இதுவரை எங்களுக்கு உதவி செய்ய எபினேசரே இனியும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தி இந்த உலகத்தில் எங்களை ஆண்டவரே வாழ வைக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே உங்கள் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள அருமை நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் தியானிக்க நமக்கு கிருபை செய்வாராக. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம அநேக நேரங்களில் வாசிச்சிருக்கிறோம். இந்த விஷயத்துல இருந்து இந்த வார்த்தைகள் இருந்து கர்த்தர் நமக்கு இன்று ஒரு 3 விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்கள் மாராவின் நீரூற்றண்டைக்கு வந்தார்கள். அந்த நீரூற்றை அவர்களால் குடிக்க முடியாமல் போயிற்று.
அது கசப்பா இருந்ததுனால அதற்கு மாறான்னு பெயர் வச்சாங்களாம். அல்லேலூயா. எபிரேய மொழியில மாறான்னு சொன்னா பிட்டர், கசப்புன்னு அர்த்தம். அந்த இடம் சூழ்நிலை ரொம்ப கசப்பான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நம்ம இந்த காரியங்களை நம்ம 2-3 நேரங்களில் மற்ற வசனங்களோட படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மாறாவின் மீது ஆண்டவர் என்னவா மாற்றினாருங்க? மதுரமாய் மாற்றினார். அது ஒரு அற்புதத்துல ஒரு வகையா வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா முக்கியமான காரியங்கள் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குது. நம்ம வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது இந்த மாறா நமக்கு ஒரு பாடமாய் அமைய போகிறது. அல்லேலூயா. இந்த இடங்கள்ல அவர்கள் தண்ணி குடிப்பதற்கு அது ஏற்றதா இல்லை, அது ரொம்ப கசப்பா இருந்தது அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு வாசிங்க. 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப அவர்களுடைய சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் 3 நாள் நடக்கிறாங்க. 3 நாள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்ல. 3 நாள் ஒருத்தர் தண்ணி குடிக்காம இருந்தா எப்படி இருப்பாங்க வனாந்தரத்துல? எப்படி இருக்கு? நமக்கு கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலனால நம்மளால இருக்க முடியுதா? அவர்களுக்கு 3 நாள் தண்ணி இல்லை. சில நேரங்கள் நமக்கு கடினமாக இருக்கும். இல்லையா? நமக்கு அது எப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஹார்ட்ஷிப் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. அப்படின்னா ரொம்ப கடினமான நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க? சில நேரங்களில் ரொம்ப கடினமான நேரத்தை நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரங்கள் ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம். அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? சகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துக்குள்ளதான் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களும் அதே போல ஒரு பகுதிக்கு என்ன பண்ணாங்க? கடந்து வந்தார்கள். அவர்களுக்கு 3 நாள் குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. இல்லையா? இது மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு தண்ணி, ஒரு துறவண்டையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி ஓடுதுன்னா, கஷ்டமான நேரத்துல திடீர்னு ஒன்ன பார்த்தோன்னே எப்படி தெரியுமா இருக்கு? நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இதுதானப்பா நமக்கு நிரந்தரம், இதுதான் நல்லது, இவன் தான் நமக்கு உதவி செய்வான், இவன் தான் நமக்கு கை கொடுப்பான்னு நினைப்பான். ஆனா அந்த தண்ணீர் எப்பேற்பட்ட தண்ணீர்? நிறைய நேரங்களில் நம்ம விடாய்த்து இருக்கும்போது, கஷ்டப்பட்டு இருக்கும்போது, நம்ம முன்னாடி கண்ணுக்கு தென்படுறத ஓடி போய் தொற்றலாம்னு நினைக்கிறோம். ஆனா அது எதற்கு பயன்படாது? குடிப்பதற்கு பயன்படாது. அதனால அவசரப்பட்டு எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? முடிவெடுக்க முடியாது. சூழ்நிலைகள் நமக்கு மோசமா இருக்கிற நேரங்கள்ல நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, யாரோ ஒருத்தர் சாதகமா பேசுறாங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை தலைகீழா மாறுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம வருத்தத்துல இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு பேசினா நமக்கு வேணுங்கிறவங்களை விட்டுட்டு வேண்டாதவங்களை நம்ம பிடிச்சுக்கிறோம். அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காகவும் அவர்கள் பேசிக்கிற ஒரு நல்ல வார்த்தைகளுக்காக என்ன பண்றோம்னா, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை விட்டு ஒரு டெம்பரவரியான ஒன்றை போய் நோக்கி ஓடிடும். உலக வாழ்க்கை அப்படித்தாங்க. நிறைய நேரங்களில் நம்ம வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரியும் போது யாரோ ஒரு நண்பர்கள் பேசுவது, சித்த நேரம் நம்ம அங்கே போயிட்டு வரலாம்னு சொல்றது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி மாற்றி அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்னு சொல்றது கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனால் அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கு? உங்களுக்கு கசப்பா இருக்கு. வழிகளை விட்டு மாறி போகாதீங்க. மாறா போல நம்மளுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கு. ஒரு சில நேரங்கள் கடினமா இருக்கு. அதை எப்படிதான் மேற்கொள்ள போறேன்னு ஒரு குழப்பமா இருக்கு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம செஞ்சது ஒருவேளை தப்போ அப்படின்னு நம்மளே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரால முடியும். அல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு யாரால முடியுங்க? கர்த்தரால முடியும். அப்ப நம்ம வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது. அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? தப்பிச்சு வர்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நமக்கு டெம்பரவரியா நிரந்தரம் இல்லாத ஒரு தீர்வை நோக்கி நீங்க ஓடாதீங்க. சரிங்களா? எப்பவுமே நமக்கு எப்படி இருக்குங்க? 2 பாதை இருக்கு. ஒன்று கடினமான பாதை, ஒன்று லகுவான பாதை. நிறைய பேர்த்தால கடினமான பாதையில பிரவேசிக்க முடிவதில்லை. எனக்கு லகுவான பாதை வேண்டு தேடி போயிடுறாங்க. ஆனா அந்த லகுவான பாதை குடிப்பதற்கு ஏற்றது கிடையாது. அது கசப்பானது. இல்லையா? கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் அந்த கசப்பு மதுரமா மாறும். கர்த்தர் வராத வரைக்கும், கர்த்தர் இல்லாத அளவுக்கு அதை உங்களால பயன்படுத்த முடியாது. கண்ணு முன்னாடி இருந்தாலும் அது பிரயோஜனமற்றது. இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையா தான் இருக்கு. அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவா இல்லை. அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாரு, நல்ல மனுஷன் தான், நல்லா போய் வர்றாரு. ஆனா அவர் பேசினா அவர்கிட்ட நிக்கவே முடியாதுங்க. நல்ல குணமான மனுஷன் கிடையாது. போனா கடிச்சு பேசுவாப்ல, திட்டி
பேசுவாப்ல. அவன் நல்ல மனுஷனே கிடையாதுங்க. நீ எவ்வளவுதான் சொத்து சேர்த்திருந்தாலும், எவ்வளவுதான் ஆஸ்தி சேர்ந்திருந்தாலும், உன் குணம் நல்லா இல்லைன்னா உங்க பக்கத்துல யாராவது வருவாங்களா? குணம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அப்படி உங்க குணம் கசப்பானதா இருந்தா உங்க பெற்ற பிள்ளைகள் உங்களோட இருக்க மாட்டாங்க, உங்க மனைவி உங்களோட இருக்க மாட்டாங்க, வேலை செய்கிற ஸ்தலங்களும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. கசப்பான உங்களுடைய குணத்தை இன்னைக்கு நீங்க மாற்றுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கசப்பான குணத்தை இன்று மாற்ற வேண்டும். கசப்பான குணத்தை இன்று மாற்ற வேண்டும். தண்ணி இருந்தது உண்மைதான், ஆத்து நிறைய ஓட போகுது, தண்ணி அழகா போகுது. இவங்க 3 நாள் பசியா இருக்கிறாங்க, 3 நாள் தாகமா இருக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. ஆனா அவர்களால குடிக்க முடிஞ்சுதா? இல்லையா? நீங்க ஒருவேளை யாருக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை தான்? மானாவின் வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. இல்லையா? உங்க வாழ்க்கை மதுரமா மாறணும்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவிச்சா மட்டும்தான் முடியும். இல்லையா? மாறாவின் நீரை மதுரமாக்க கர்த்தரால முடியும். ஆமென். 22வது வசனத்துல சொல்லப்படுகிறது, 3 நாள் அவர்களுக்கு தண்ணி இல்ல, 3 நாள் கஷ்டம், 3 நாள் தாகம். தண்ணி முன்னாடி இருக்குது, ஆனாலும் குடிக்க முடியல. நிறைய நேரத்துல உங்க பணம் உங்களை காப்பாத்தவே காப்பாத்தும். நிறைய நேரத்துல சொந்த பந்தம் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. நீங்க யாரை நம்பினீங்களோ அவங்க உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்ன? தண்ணி நிறைய போனாலும் அந்த தண்ணி என்ன பண்ண முடியாது. இப்போ இல்லையா? கசப்பான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்கள் அப்படித்தான் இருக்கு. எல்லா கசப்பும் நமக்குள்ள இருக்குது. கோபங்கிற கசப்பு, எரிச்சல்ங்கிற கசப்பு, வியாதிங்கிற கசப்பு, என்னங்க இன்னும் சொல்ல போனா போராட்டம், வறுமை, துக்கம், ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கு. அது நமக்கு அது பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களையும் அது காயப்படுத்துகிறது. இல்லையா? இந்த கசப்பை இன்னைக்கு நீங்க தூக்கி போடும். சொல்லுங்க, கசப்பை தூக்கி போடுங்கள். நீங்க மாறா போல இருக்காதீங்க, இன்னைக்கு நீங்க மாறுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 24வது வசனத்தை வாசிக்க திரும்ப. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது பாருங்க. தண்ணி இருக்குது, ஆனா அவர்களுக்கு குடிக்க முடியல. அவர்களுக்கு பொறுமை அவசியமா இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அவர்களுக்கு பொறுமை இல்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க தெரியுமா? முறுமுறுத்தாங்களாமா. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுகிறது எப்படின்னா, முணுமுணுத்தார்கள், மர்மரிங்னு சொல்லப்படுகிறது. அப்படியே மனமன என்னடா தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்ல. எப்ப வாயில என்ன இருக்குதுங்க? முணுமுணுப்பு, முறுமுறுப்பு. என்ன பண்றாங்க? இன்னும் கோபப்படுறாங்க, நிராகரிக்கிறாங்க, எரிச்சல் படுறாங்க. இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. இல்லையா? இந்த இடத்துல அவர்கள் இருக்க வேண்டியது பொறுமை. அவர்கள் பொறுமையா இருப்பதா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. இல்லையா? அழைத்து வந்தவர் யாருங்க? கர்த்தர். அவர் விட்டுருவாரா? ஆண்டவரை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் வாழ்க்கைக்குள்ள ஒரு சில கசப்புகள் இருக்கு, ஒரு சில போராட்டங்கள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில போராட்டம் இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும், வேலை ஸ்தலங்கள்ல போராட்டம் இருக்கும், சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கும். போராட்டம் இல்லாம கசப்பு இல்லாத வாழ்க்கை இருக்குதா? என்னதான் சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்க? எப்படா இவன் மட்டும் நல்லா இருக்கிறான், இவனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, இவன் நல்லா போறான், நல்லா வர்றான், நமக்கு மட்டும் இந்த பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்குது, நம்மளை ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறானே. இப்படி இருக்குங்க. நம்மளை பார்த்துக்கிட்டே போறான், நம்மளை எல்லாம் பண்ணிக்கிட்டே போறான். ஆனா ஏன் எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டா தானே, செலவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா தானே, கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு, எவ்வளவு கல் நஞ்சம் பாரு. ஆனா சிரிச்சு பேசும்போது எப்படி பேசுவாங்க? பாப்பா பாப்பா நல்லா இருக்குயா. அப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில என்ன இருக்குங்க? ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த கசப்பு முறுமுறுப்பா பாருது. நமக்கு யாரு நம்ம நேசிக்கிறோமோ அவர்களுக்கே எதிராக நம்ம செயல்படுகிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது சோதிக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அது உங்களுக்காக வைக்கப்படுகிற ஒரு சோதனை. கர்த்தர் பார்க்கிறார், நீ அந்த இடத்துல எப்படி இருக்கிற? பொறுமையா இருக்கிறியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா, எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஆறு போட்டு பண்ண என்னாங்க அந்த பிரச்சனை சாதாரணமா மாறிடும். அதே கோபத்துல, அதே எரிச்சல்ல, அதே வேகத்துல பண்ணும்பொழுது என்ன ஆகு? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட்டம். கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. கணவன் மனைவிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. வேலை ஸ்தலங்களை விட்டு கொடுத்து பாருங்க. ஒருத்தர் பேசுறாங்களா, ஒருத்தர் அமைதியா இருங்க. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது நீ பொறுமையா இரு. தண்ணி தாகமா இருக்கிறவன் பொறுமையா இருப்பானா? 3 நாள் தாகம், பயங்கரமான தாகம், தண்ணி குடிக்கிறதுக்கு ஆகல. இப்ப அவங்களுக்கு கோவம் வருமா வராதா?
ஆனா கர்த்தர் எப்படி இருக்கு சொல்றாரு உங்களுக்கு? பொறுமையா இரு, பொறுமையா இரு. கர்த்தரை நீங்க எப்ப தேடி வந்துட்டீங்களோ, எப்ப அவருடைய சமூகத்துல கால் வச்சிட்டீங்களோ, அப்பவே உங்க கசப்பெல்லாம் மாத்திரக்கு அவர் ரெடி. ஆனா நம்ம என்ன பண்ணணுங்க? பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பொறுமையோடு இருந்தா தான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். மோசேக்கு விரோதமா அவர்கள் என்ன பண்றாங்களா? முறுமுறுத்தார்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? முறுமுறுக்கிறது. மற்றவர்களுக்கு விரோதமா, கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா. இது ஆண்டவர் கொடுத்த குடும்பங்க, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. இதை நீங்க முறுமுறுத்துட்டு வேற எங்க போய் வாழ போறீங்க? வேற எங்கேயாவது போய் இருக்க முடியுமா? கசப்புகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த வசனம் வாசிங்க, 25வது வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு விமோசனம் என்னங்க உண்டு. கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவார். எப்ப காட்டுவார்? எப்ப நீங்க அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்கவே இல்லை, அவரை நோக்கி கூப்பிடவே இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? ஒன்னையும் காட்டி இருக்கவே மாட்டாரு. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. மாறாங்கிற வாழ்க்கையில, கசப்பான வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எப்ப நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை நிச்சயம் என்ன பண்ணுவாருங்க? காண்பிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நீர் கசப்பான நீர், ரொம்ப மோசமான நீர். நம்ம இறுதி எப்படிங்க? கசப்பு நிறைந்தது, பாவம் நிறைந்தது, கோபம் நிறைந்தது, குரோதம் நிறைந்தது, எல்லாம் இந்த இறுதியத்துக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, அந்த மரத்தை வெட்டி, அந்த கிளைய வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போடு. அது கசப்பு தான், அது போராட்டம் தான், அது பிரச்சனைங்க தான். அந்த கிளை அந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அந்த மாறா கசப்பான தண்ணீர் எப்படியா மாறுச்சு? இப்ப உங்க இருதயத்துக்குள்ள எப்போ ஆண்டவர் வர்றாரோ, எப்ப அந்த வார்த்தையாகிய மரம் வருதோ, எப்ப வந்துட்டு அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள வைக்கிறீங்களோ அப்பவே அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் மாறிடும், கோபம் எல்லாம் மாறிடும், எரிச்சல் எல்லாம் மாறிடும். நீங்க அது பக்கத்துல தான் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேட்கறீங்களா, படிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஆனா உள்ளுக்குள்ள போறது. அந்த மரத்தை அங்கேயே பார்த்துட்டு இருந்தா மாங்க நீர் மதுரமா மாறி இருக்குமா? எப்ப வெட்டி தூக்கி உள்ள போட்டாங்களோ அப்பதான் அது மதுரமா மாறுச்சு. இல்லையா? எப்ப கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள போகுதோ அப்பதான் உங்க கசப்பு மாறும். அது வரைக்கும் உங்க கணவர் உங்களுக்கு கசப்பா தான் தெரிவார், உங்க மனைவி உங்களுக்கு கசப்பா தான் தெரிவாங்க, உங்க முதலாளி உங்களுக்கு கசப்பா தான் தெரிவாங்க. உங்களை பார்த்தா அவர்களுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும், பிள்ளைகள் மேல கோபம் வரத்தான் செய்யும். எப்ப வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகுதோ அப்பதான் கசப்பு மாறும். இல்லையா? எப்ப மாறாவின் நீர் மதுரமா மாறுச்சுன்னா அந்த கிளை வெட்டி தண்ணிக்குள்ள விழுகும் பொழுதுதான். எப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான். நீங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீங்க கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றுவார். இல்லையா? வாழ்க்கையின் கசப்பு மாறணுமா வேண்டாமா? நம்மளை குறை சொல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க. எவ்வளவுதான் நல்லது இருந்தாலும் என் பிள்ளைன்னு சொல்லி தூக்கி கொஞ்ச நாள் அவன் கடைசியில என்ன சொல்லிட்டு போயிடுவான்? ஏமா போமா உனக்கு இதேதான் வேலை அப்படின்னு போயிடுவான். எத்தனை நாள் நம்ம முதலாளிங்களுக்கு எவ்வளவு பிரியமா வேலை செஞ்சாலும் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளை குறை சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஒரு கிளை இன்றைக்கு தேவை. இல்லையா? உங்களுடைய கசப்புகள் மாறுவதற்கு ஒரு கிளை தேவை. இல்லையா? அந்த கிளை யாரு? ஆண்டவராகிய அவரை எப்ப உங்களுக்குள்ள நடுறீங்களோ, எப்ப அவர் விருட்சமா கொள்றாரோ, எப்ப வேர் விடுறாரோ அப்பவே உங்க கசப்பெல்லாம் மாறி போகும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப உங்க கசப்பு மாறணும்னா ஒரு நல்ல செடி உங்க இருதயத்துல விதைக்கப்படும். அந்த கிளை உங்களுக்குள்ள வரணும். அந்த கிளையோட நீங்க இணைஞ்சீங்கன்னா நீங்களும் நல்ல கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இப்படி வேதாகமத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நான் இடையுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிந்தைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றார். மேல் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த வேதாந்தத்துல ஒரு நபர் இருக்கிறாங்க, ரூத்தோட மாமியார் நகோமி. இல்லைங்களா? அவங்க சொல்றாங்க, என்ன ஏன் நகோமின்னு சொல்ற?
நீ நகோமின்னு சொல்லாத, என் வாழ்க்கை கசப்பா மாறி போச்சு, என்னை மாறாள்னு கூப்பிடுங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அடுத்த வசனங்கள் சொல்லப்படுகிறது, நான் வெறுமையா இருந்த, சிறுமியா இருந்த, கிளேசமா இருந்த, கஷ்டமா இருந்த, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா மாறி போச்சு. அநேகத்தினுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு குறை. ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, கணவர் வேலைக்கு போறாங்க, வியாதி இல்லை, வசதியா இருக்குது, வீட்டை தேடி எல்லாம் ஓடி வராங்க. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு குறைவு இருக்குது, ஏதோ ஒரு கசப்பு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மதுரமா இல்ல, தித்திப்பா இல்ல, ஏதோ ஒரு இடத்துல நான் குறை செய்கிறவனா இருக்கிறேன். நான் எவ்வளவுதான் ஆண்டவர் தேடி வரோம்னு நினைச்சாலும் என்னால முடியல. எனக்குள்ள கொஞ்சம் என்ன இருக்குதுங்க? கசப்பு இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வறுமை இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நகோமி சொல்றப்பல, நான் வறுமையா இருக்கிற, எளிமையா இருக்கிற, சிறுமியில இருக்கிற, கிளேசத்தோட இருக்கிற, என்னை நீ நகோமின்னு கூப்பிடாத, என்னை மாறான்னு கூப்பிடு. காரணம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசி பாருங்க, அந்த வார்த்தை நம்ம கேட்டாலோ நம்ம யாரையோ பேசிட்டாலோ அந்த நாள் ஃபுல்லா நம்ம மனசை குத்திக்கிட்டே இருக்கு. என்னடா இப்படி பேசிட்டோமே, இப்படி காயப்படுத்திட்டோமே நினைப்போம். நம்மள யாராவது பேசிட்டா அந்த வருத்தம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த கசப்புகளே ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது மதுரமான வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதுக்குள்ள கசப்பு இருக்கவே இருக்கக்கூடாது. கசப்புங்கிறதுல என்னங்க? உங்களுக்கு இருக்கிற கோபம், எரிச்சல், பிடிவாதம், இன்னும் என்னென்ன இருக்குங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது, எரிச்சல் அடுத்து பேசுறது, பொறாமை, வஞ்சகம், இது எல்லாம் தான் கசப்பு. ஆண்டவர் இதெல்லாம் தூக்கி போடுங்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் ஒரே கிளையை வெட்டி போடுவார். உங்க கசப்பு இன்னைக்கு மதுரமாய் மாறும். அல்லேலூயா. 4வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாத படிப்பு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கிடந்தது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்கக்கூடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற ஒரு மருமகள் அவளை பெற்றாலே என்றார். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். அல்லேலூயா. நகோமிக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்களா? எல்லாம் இறந்து போயிட்டாங்க, மருமக மட்டும்தான் இருந்தாங்க. இப்ப வெறுமையில இருக்கிறாங்க, ஒண்ணும் இல்ல, ஊரை விட்டு வந்துட்டாங்க. அந்த கதை தெரியுங்களா உங்களுக்கு? போவாஸ், நகோமி, ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழியில, கசப்பான வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி, நான் ஒண்ணு இல்லாம வந்த என்னை என்ன பண்ணாங்க? யாரு கொடுத்தாங்க? ரூத்துக்கு ஒரு குழந்தை கொடுத்து, போவாஸ்ங்கிற ஒரு மனுஷனை கொடுத்து, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டார். உங்க கசப்பான வாழ்க்கையை கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் நமக்கு உதவுறன்னு நினைக்கிறவங்க யாராலும் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க. நம்ம கையில் இருக்கிற அநேக செல்வங்கள் கூட நமக்கு பிரயோஜனப்படாம போயிடும். காரணம் என்னங்க? அது மாறா, அது கசப்பானது, உங்களுக்கு உதவாது. கர்த்தர் வராத வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கசப்பானதாங்க. எப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றாரோ அது மதுரமாய் மாறும். அல்லேலூயா. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. கசப்பு எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்குது. கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு மிகப்பெரிய கசப்பு. யாருக்கு யாரு கீழ்ப்படியறது இல்லை. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவன் சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் செய்யறத செய்யறேன். கீழ்ப்படிஞ்சு பழங்க. மாறா கட்டாயம் மாறும். உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும். எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கிற கசப்பு இன்னைக்கு வேரோட புடுங்கப்படணும். கசப்பான ஒரு வேரை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கசப்பான வேர் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மரமாயி, இன்னைக்கு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விடுவோம். அதுதான் நாளைக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். சாதாரணமா ஒரு பிரச்சனை வரும்போதே அதை முளையிலேயே கிள்ளிருங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தரை நோக்கி மோசேயை கூப்பிட்டார், ஆண்டவர் உன்னை காண்பித்தார். ஆண்டவர் காட்டுறது எது தெரியுமா? ஒரு நல்ல வழி. நீ சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, இன்னும் வந்துட்டு என்ன பண்ணு, நல்ல பாட்டு பாடு, ஆராதனையில் கலந்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நல்ல வழியை காட்டுறாரு. அதை காட்டும் பொழுதே அதை பின்பற்றி கொள்ளுங்கள். இல்லையா? மோசேக்கு காட்டினாரு, வெட்டி போட்டாரு. அந்த கசப்பான தண்ணி அனைவரும் குடிப்பதற்கு மதுரமாய் மாறினது. இல்லையா? உங்க வாழ்க்கை மாறி உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையா மாறணும்னா ஆண்டவர் காட்டுற வழியை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் காட்டுற வழி என்ன? ஆண்டவர் காட்டின கிளை என்ன? ஆண்டவர் காட்டின மரம் என்ன? வார்த்தை. இல்லையா? அந்த வார்த்தையை நீங்க கேளுங்க, கடைபிடிங்க, பின்பற்றுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பெல்லாம் மாறும். நீங்க அதை செய்யாம நீங்க என்ன பண்ணாலும் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பை என்ன பண்ணாது?
மாறவே மாறாது. ஆண்டவர் காட்டுகிற வழியில நீங்க கடைபிடிங்கள். எப்படி மாறாவின் நீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினாரோ, மாறால் கிளேசமுள்ள ஸ்திரீ, கஷ்டமான ஸ்திரீ, கவலைப்படுகிற ஸ்திரீ எப்படி நகோமியுடைய வாழ்க்கை மாறுச்சோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற உள்ளவர். அல்லேலூயா. அதனால எல்லா கசப்புகளையும் தூக்கி ஓரமா வைங்க. அது நமக்கு தேவைப்படவே படாது. ஒன்றும் பிரயோஜனப்படாத ஒரு பொருள் இருந்து ஏதாவது உபயோகமா? அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிற பாண்டமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறணும், உங்க கசப்பு மாறணும்னா கர்த்தர் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்புகள் மாறணும்னா ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வந்து விழுந்தாகும். அந்த வார்த்தை கேளுங்க, பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கசப்புகளை மாற்றுவார், உங்களை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மதுரம் தான் தேவை, கசப்பு தேவையா? நீங்க கசப்பா இருந்தா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா? குடும்பத்துக்குள்ள கசப்பு இருந்தா ஆண்டவர் உங்க குடும்பத்தை நேசிப்பாரா? உங்க பிள்ளைகளுக்குள்ள கசப்பு இருந்தா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா? கசப்பை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூப்பிடுங்க, தனிப்பட்ட ஜெபத்துல உட்காருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு இருக்குது ஆண்டவரே, நான் நல்லவன் தான், நன்மை செய்கிற விருப்பம் எனக்குள்ள உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ எல்லாத்துக்கும் ஆசைதாங்க. எனக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆசை, எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனாலும் யாரோ ஒருத்தர் குறை சொல்றாங்க, இதை எதுக்கு செஞ்ச, அதை எதுக்கு செஞ்ச, ஏன் அப்படி செய்யற, குறைவுகள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த கசப்பை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில கசப்பை மாற்றுங்க, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூடுவோம், எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் ஆண்டவரே மாறா போல ரொம்ப கசப்பா இருக்குது ஆண்டவரே. கசப்பான சிந்தனைகள், கசப்பான எண்ணங்கள், நம்ம கசப்பான வார்த்தைகளை மற்றவங்க கிட்ட பேசுறோம், கசப்பான வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம். அது எங்களை காயப்படுத்தி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்களை எளிமைப்படுத்தி, எங்களை ஆண்டவரை நிந்தைக்குள்ள தள்ளுது ஆண்டவரே. இந்த நாள்ல அந்த கசப்பை எங்களை விட்டு மாறணும் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்சம் வாயில திறந்து கேளுங்க. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. கசப்புகள் எங்களை விட்டு மாறணும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சங்கடங்களும் எங்களை விட்டு மாற முடியாது. எல்லா ஸ்தோத்திரமும் வாயில திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். எல்லா கசப்புகளையும் ஆண்டவரே இந்த நாளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களை ஆண்டவரை மதுரமாய் மாற்றும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. எல்லா ஆண்டவரை மனசுல இருக்கிற கஷ்டங்கள், கசப்புகள் மாறி போகட்டும். கர்த்தர் இந்த நாள்ல உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. கர்த்தர் மீதி இருக்கிற ஆண்டவரே பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாலையில் நடக்கிறதா ஆண்டவரே இரண்டாம் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை வர தடைப்பட்டவர்கள் கர்த்தாவே இரண்டாம் ஆராதனையில கலந்து கொள்ளட்டும். கர்த்தர் சகாயம் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. முழுமையாக நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடத்துகிற, கர்த்தர் பேசுகிற எல்லா காரியத்துக்காக நமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.